யாகூப் மேமனின் வழக்கு கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். 1993ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி மும்பையில் 13 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 257 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். 713 பேர் படுகாயமடைந்தனர். வழக்கு தொடர்பாக தாவூத் இப்ராஹிம், அவரது கூட்டாளி சோட்டா ஷக்கீல், யாகூப் மேமன், அவரது சகோதரர் டைகர் மேமன் உட்பட 189 பேர் மீது 1993ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி 10,000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 1993ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்த யாகூப் மேமன் 1994ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து டெல்லி விமான நிலையத்தில் வந்திறங்கிய போது கைது செய்யப்பட்டார். அவர் மீது மும்பை தாக்குதலுக்கு நிதி ஏற்பாடு செய்தல், சதி செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. 2007ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி தடா நீதிமன்றம் யாகூப் மேமனுக்கு தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிட்டது. 2014ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி யாகூப் மேமனின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் யாகூப் மேமனுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உறுதி செய்தது. யாகூப் மேமனுக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்ற தடை விதிக்கவும் மறுத்துவிட்டது. தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி யாகூப் மேமன் அனுப்பிய கருணை மனுவை 2014ஆம் ஆண்டு மே மாதம் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி நிராகரித்தார். 2015ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி யாகூப் மேமன் தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 2015ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவிற்கு யாகூப் மேமன் கருணை மனு அனுப்பினார். 2015ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி தீர்ப்பில் திருத்தம் செய்ய கோரும் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு AR தவே மற்றும் நீதிபதி குரியன் ஜோசப் ஆகியோர் மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து விசாரணை 3 நீதிபதிகள் அடங்கிய பேரமர்விற்கு மாற்றப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, PC கோஷ், அமித் வராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு யாகூப் மேமனின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தூக்கு தண்டனையை நிறைவேற்ற தடை விதிக்கவும் மறுத்துவிட்டது. 2015ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி மகாராஷ்டிர ஆளுநர் வித்யாசாகர் ராவ் யாகூப் மேமனின் இறுதி நிமிட கருணை மனுவை நிராகரித்தார். 2015ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி யாகூப் மேமன் இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு இறுதி நிமிட கருணை மனுவை அனுப்பினார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட பிரணாப் முகர்ஜி கருணை மனுவை நிராகரித்தார்.